இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன சரி விடுங்க. மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் நல்லவங்களா, அதே மக்கள் நமக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் கெட்டவங்களா? தற்குறியா? இதே மக்கள் தான் இத்தனை வருஷமா உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு மட்டும் என்ன வேற ஏதாவது பிளானட்ல இருந்து குதிச்சு ஓட்டு போட்டு போனாங்களா? தற்குறியாமா? தற்குறி நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். எங்க அண்ணன் விஜயகாந்த் அண்ணன் சொல்ற மாதிரி அண்ணா அவர்கள் ஆரம்பிச்ச கட்சியை ஒரு அடிமை கூடாரமா ஆக்குனது யாருங்க சார்? இப்படி எல்லாம் ஆக்கிட்டு உண்மையை சொல்லு உடன்பிறப்பேவா. உங்களோட அந்த உண்மையான உடன்பிறப்புக்கெல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா சார்? திமுக இப்படி ஆனதுக்கு காரணம், அந்த காரணத்தை வெளியிலலாம் போய் தேடாதீங்க, உங்க குடும்பத்துக்குள்ளேயே கேளுங்கிறாங்க. உங்களுக்காக மாடா உழைச்சி தேஞ்சு போய் கிடக்கிறோம். திமுக இப்படி ஆனதுக்கு காரணம் உழைக்காம சொகுசா இருக்கிற உங்க குடும்பத்துக்குள்ளேயே போய் கேளுங்கிறாங்க. ஒவ்வொரு திமுக தொண்டனும் அதை சொல்றாங்க. அதை புரிஞ்சிக்காம நம்மளையும் நம்ம மக்களையும் தப்பா பேசிக்கிட்டு, நீங்க மக்களை தப்பா பேசுனீங்கன்னா இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பான், சும்மா இருக்க மாட்டான். இந்த விஜயும் தமிழ்நாட்டு மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜய் தான் தமிழ்நாட்டு மக்களோட ஒரு உண்மையான ஒரே பிரதிநிதி. இது இன்னைக்கும் சரி, நாளைக்கும் சரி, நாளன்னைக்கும் சரி, இதுதான் நிஜம். நமக்காக வந்திருக்கிற மக்களை காக்க வைக்கிறதுக்கு நாம் ஒன்றும் ஆதாயம் தேடுற அரசியல்வாதியெல்லாம் கிடையாது. மக்களுக்காக அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். எனக்காக எல்லாமும் கொடுத்த என் மக்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக மட்டுமே அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். அவங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். உங்களுக்கு தான் இந்த விஜயை பத்தி நல்லா தெரியுமே. ஆனா நம்ம எல்லாருக்குமே இத்தனை வலிகள் காயங்கள் கொடுத்தவங்களுக்கு இந்த 2026 தேர்தலில் தக்க பதிலடி கொடுத்துட்டீங்க. ஆனா அது மட்டுமே பத்தாது மக்களே, அது மட்டுமே பத்தாது. காலகாலத்துக்கும் எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு நிரந்தரமான ஒரு பதிலடியை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்படிலாம் பண்ணா நான் மக்களை விட்டு ஓடிடுவேன் நினைப்பா? யார் என்ன ஓடினாலும் நான் மக்களை விட்டு எல்லாம் ஓட மாட்டேன். அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், தில்லா சொல்லுவேன், கெத்தா சொல்லுவேன். பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான் எனக்கு முக்கியம். மக்களே, உங்களை விட எனக்கு இந்த காசு பணம் முக்கியமா என்ன? இவ்வளவு குறைகள் நம்ம மேல சொல்றாங்களே, இப்ப நான் சொன்ன மாதிரி அவங்களால ஓப்பனா சொல்ல முடியுமா? அந்த தில்லு இருக்கா, திராணி இருக்கா? ஒரு கிடையாது. ஆனா நம்ம மக்கள் அமைச்சு கொடுத்த நம்ம அரச குறைகள் மட்டும் டிசைனா மாடலா குறைகள் மட்டும் சொல்லுவாங்க.